World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நமது எங்களது பிரசன்ன சக்கரவர்த்தி குருஜி கணியர் ராஜசேகர் ஐயா அவர்களை ஜோதிட சிறப்புரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். எனக்கு ஜோதிடம் கற்றுத்தந்த குருநாதர் கோட்டையர் ஐயா, கடகம் ஐயா, அருள்வேல் ஐயா, ஜாம்பான் சாமிகள், ஓம் உலகநாதன் ஐயா அவர்களை வணங்கி, என்னை பெற்ற தாய் தந்தையையும் வணங்கி, உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு டாபிக் பேச போகிறோம். அதுதான் ஜோதிடத்தில் மிக முக்கியமாக ஆணிவேர் மாதிரி இருக்கும். என்ன டாபிக்? லக்னம் எப்படி இருக்கணும்? உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஐயா அவர்களுக்கு ஒரு பொன்னாடை அணிவிக்கிறோம். இப்போ நம்ம ஜாதகத்தில் லக்னத்தை எப்படி பலமாக பலகீனமானு கண்டுபிடிக்கிறது. இதை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னாமே ஒவ்வொரு கிரகத்தை எடுக்கலாம். இப்போ ஒரு சின்ன உதாரணம் மனத்து பதிகிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவோம். லவ் மேரேஜ் யாருக்கு நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இரண்டாம் இடத்து அதிபதி நீசம் பெற்றிருந்தா, பாயிண்ட் நம்பர் 1, ரெண்டாம் இடத்து அதிபதி நீசம் பெற்றிருந்தா ஒரு பாயிண்டா. ரெண்டாம் இடத்து அதிபதி வாங்கின சாரநாதன் நீசம் பெற்றிருந்தா உறுதியாக காதல் திருமணம் உண்டு. ரொம்பலாம் நிறைய பாயிண்ட்களை எடுக்கவே இருக்காதீங்க, ஒவ்வொன்றா தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறணும். அதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு பாயிண்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ரைட்டா? ரெண்டாம் இடத்து அதிபதியை வச்சுத்தான் அவங்க சொந்தத்தில் திருமணமாகுமா, காதல் திருமணமாகுமா, காதல் திருமணம் சொந்தத்தில் ஆகுமானா அந்த ரெண்டாம் இடத்தை நீசம் பெற்று சுயசாரங்களில் இருந்தால் சொந்தத்தில் அவங்க ஜாதியில் காதல் திருமணமாகும். ரெண்டாம் இடத்தை நீசம் பெற்று பகை சாரத்தில் இருந்தால் வேற ஜாதியில் திருமணமாகும். ரெண்டாம் இடம் தான் ஒருத்தருக்கு திருமணம் நிர்ணயிக்கிறது. ரைட்டா? இப்போ வர்ற மனைவி பணக்காரியா இல்லையா தெரியணும் இல்லையா? ஒருத்தருக்கு ஜாதகம் பார்க்கும்போது எப்படி சொல்லணும்? உனக்கு வரக்கூடிய மனைவி பணக்காரியாக வருவா, கோடீஸ்வரியாக வருவா, ஏழ்மை நிலையில் இருப்பா அப்படின்னு சொல்கிறோம். அதை எப்படி எடுக்கிறது? ரெண்டாம் இடத்த அதிபதி வாங்கின சாரநாதன் உச்சத்தில் இருந்தால் மிகப்பெரிய கோடீஸ்வரியான மனைவி கிடைப்பா. ஆட்சியில் இருந்தாலும் நல்ல மனைவி கிடைப்பா. சமத்தில் இருந்தாலும் ஓரளவுக்கு வசதி வாய்ப்பான மனைவி கிடைப்பா, அல்லது கணவன் கிடைப்பான். ரெண்டாம் இடத்த அதிபதி வாங்கின சாரநாதன் அல்லது ரெண்டாம் இடத்தை நீசம் பெற்றுட்டா ஒரு ஏழ்மையான இடத்துல தான் அவனுக்கு கல்யாணம் ஆகும். 6, 8, 12 நீங்கள் தொடர்பு படுத்திக்கலாம். ரைட்டா? இப்படி நம்ம ரெண்டாம் இடத்துக்கு பார்க்குறோம். அப்போ ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் லக்னம் வலுவாக இருக்கா, நம்ம ஜாதகத்தில் நம்ம யார் அப்படின்னு தெரியணும். ஒரு சின்ன விஷயம் பார்த்துக்குங்க. நீங்கள் பரலில் போய் லக்ன புள்ளி எவ்வளோ பரல் வாங்கியிருக்குன்னு ஒரு செக்அப் பண்ணிக்கலாம். அதுலேயும் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? லக்னம் எவ்வளோ பரல் வாங்கியிருக்கு, எவ்வளோ பரலுக்குள்ளே இருக்கக்கூடாது, எவ்வளோ பரலில் இருந்தால் ரொம்ப சிறப்பு, அதை விட எவ்வளோ பரல் வாங்கியிருந்தால் அதிக சிறப்புன்னு நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். அது பரலில் பார்க்குறது. ஜாதகத்தில் லக்ன புள்ளி இந்த 2 பேர்த்தையும் பார்க்கணும். இப்போ லக்ன புள்ளி என்ன நட்சத்திரத்தில் இருக்குதோ அந்த நட்சத்திர அதிபன் ஆட்சி, உச்சம், நட்பு, மூல திரிகோணம் கேந்திரத்தில் இருந்தால் அது வலுவுள்ள ஜாதகம். ரைட்டா? முதல் நம்ம ஜாதகத்தை லக்னத்தை தான் ஆய்வு பண்ணணும். அப்புறம் எல்லாமே கிடைச்சிரும். கிடைக்காது. எப்படி கிடைக்கும்? இப்போ 8ஆம் இடம் எல்லாமே அசுப இடம் தானே. அப்போ பணபரஸ்தானம்னு என்னத்துக்கு சொன்னாங்க? 8ஆம் இடத்துல தானே திடீர் அரிசமுக்கு 2, 5, 8, 11 பணபரஸ்தானம். இது தொடர்பு இல்லாமல் ஒருத்தர் கோடீஸ்வரனே ஆக முடியாது. அப்போ லக்னாதிபதி 6லேயே போய் உட்கார்ந்துருக்காரு. 6ல் உட்காந்து சுயசாரத்தில் இருக்காரு. அப்போ லக்னம் வலுத்திருக்கு. 6ஆம் இடம் சர்வீஸை சொல்லலாம்ல.
ஏன் நோயை மட்டும் சொல்லணும்? 6ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் சொல்லலாம்ல, ஏன் விபத்தை மட்டும் சொல்லணும்? அப்போ லக்னாதிபதி 6ல் 8ல் 12ல் இருந்து சுய காலில் நின்னார்னா அந்த லக்னம் வலுத்திருக்குதுன்னு தான் அர்த்தம். மறைவு ஸ்தானங்கள் நம்ம எடுத்துக்கிறவே கூடாது. யார் மறைஞ்சாலும் நன்மை தருவார்கள், யார் வலுத்தாலும் நன்மை தருவார்கள், யார் வலுத்தாலும் தீமை தருவார்கள், யார் மறைஞ்சாலும் தீமை தருவார்கள். எப்படி தீமை தருவார்கள்? நல்லா பாருங்க. ஒரு பாதகாதிபதியே நன்மை செய்வார். சரளகணத்துக்கு 11 பாதகம், ஸ்திரத்துக்கு 9, உபயத்துக்கு 7. அப்போ மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் பாதகம் தானே 7ஆம் இடம். ஆனால் அவங்களுக்கு பொண்டாட்டி வந்து பின்னாடி தான் யோகமாக இருக்காருங்க. நல்லா பாருங்க. என்ன ஒன்று, கொஞ்சம் கொஞ்சம் திட்டுவாங்க, மற்றது கொஞ்சமாக திட்டுவாங்க, இவங்க அதிகமாக திட்டுவாங்க. அவங்க ஆக லக்ன புள்ளி வாங்கிய சாரநாதன் ஆட்சி உச்சம் பெறணும். இந்த லக்ன புள்ளி சாரநாதன் ஒருத்தர் கிரகம் இருக்கு இல்லையா, அந்த கிரகம் நின்ற வீட்டு அதிபதி பலம் மறந்துட்டால் போதும், வாழ்க்கை சூப்பராக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1 முடிஞ்சிச்சா? 2வது பாயிண்ட் போயிடுவோமா? லக்னாதிபதி பலம் பெற வேண்டும் அப்படின்னா மீதி எல்லாம் புள்ள பண்ணிக்கிறணும். லக்னாதிபதி பலம் பெறணும். ஐயா கெட்டு போயிட்டாரியா, போய் நீசம் ஆயிட்டாரியா, நீசன் நின்ற வீட்டு அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா லக்னம் வலுத்துருச்சு, பயப்பட வேணாம், ஜாதகம் ஓடிடும். எப்படியா இருந்தால் வாழ்க்கையை திடம்பரம் அவன் நடத்திடுவான். அப்போ லக்னாதிபதி நீசம் பெற்றா கூட அந்த வீட்டு அதிபதி டெபாசிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நாடியில். அப்போ நீசம் பெற்றுட்டான்னா கவலைப்பட வேணாம், அந்த வீட்டு அதிபதி உச்சத்தில் இருக்கார் அப்படின்னா ஓகே. ஆக நம்ம 2 விஷயத்தை ஆய்வு பண்ணணும். லக்ன புள்ளி வாங்கின சாரம் எப்படி இருக்குது, அது ஒரு பாயிண்ட்டு. லக்னாதிபதி எப்படி இருக்காரு, 2 பாயிண்ட் பார்த்தோம். 3வது லக்னத்தில் யார் இருக்கிறார். இந்த 2 வலுத்தாலும் இவனுக்கு எல்லாமே இருக்கும், அதை அனுபவிக்க விட மாட்டாங்க. லக்னத்தில் ஏதாவது பாவர்கள் இருந்தால் எல்லாம் இருக்கும், சொத்து பூரா இருக்கும், 40 ஏக்கர் 50 ஏக்கர் இருக்கும், ஆனால் அதை அனுபவிக்க முடியாது. லக்னத்தில் யார் இருக்காங்க? அப்போ லக்னத்திலையும் ஏதேனும் சுபர்கள் தொடர்பு இருந்தாலும் சரி, லக்னாதிபதிக்கு ஏதேனும் சுபர்கள் இருந்தாலும் சரி, லக்னத்தை ஏதேனும் சுபர்கள் பார்த்தாலும் இந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். ரைட்டா? எந்த ஜாதகம் பார்த்தாலும் சரிங்க, திருமணம் ஆகுமானாவே லக்னத்தை பார்க்கணுங்க. ஏன்னா திருமணம் ஆகணும்னாவே லக்னத்தை தான் பார்க்கணும். என்னங்கய்யா வித்தியாசமாக சொல்கிறீங்க, 2, 5, 7, 11 பார்க்க வேண்டாமா? லக்னம் நல்லா இருந்தால் தானே குடும்பம் அமையும். லக்னம் கெட்டு போய் 2ஆம் இடம் எவ்வளோ வலுத்திருந்தாலும் சரி, 7ஆம் இடம் எப்படி வலுத்திருந்தாலும் சரி, அதை அனுபவிக்கும் யோகம் இல்லாமல் போயிருக்காங்க. அற்புதமான பொண்டாட்டி வச்சு வாழ தெரியல, மேட்டரே முடிஞ்சு போச்சு. ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் லக்னத்தை வைத்து முதல்ல ஜாதகம் பார்த்துட்டு அப்புறம் அவருக்கு அனுபவிக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் எப்படி இருக்கின்றதை 2வது பார்த்தோம்னா, நாம் சொல்லும் வார்த்தைகள் தெய்வ வாக்காக மாறும், நீங்களும் தெய்வீக்கனாக மாறுவீர்கள் என்று நல்ல வாய்ப்பை கொடுத்த கனகம்மாவுக்கும் அவங்க டீமுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் நன்றி வணக்கத்தை சொல்லி அடுத்து வரும் பேச்சாளர்கள் வழிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா.